அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி ஜெயலலிதா பேரவை சார்பில் ஏழைகளின் எழுச்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கழக அமைப்பு ரீதியான 50 மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் கூட்டு பிரார்த்தனை மேற்கொண்டு 1,06,700 பேருக்கு அன்னதானம் வழங்கும் மாபெரும் விழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் இருளப்பட்டி காளியம்மன் ஆலயத்தில் அமைச்சர் திரு பி பழனியப்பன் தலைமையில் 1067 பெண்கள் திருவிளக்கு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலம் மாநகர ஜெயலலிதா பேரவை சார்பில் சூரமங்கலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திருச்செங்கோட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு பி தங்கமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மதுரை மாநகர் மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் தெற்கு வாசி வீதியில் உள்ள ஆளவாயன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர அஇஅதிமுக சார்பில் பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருத்தங்கலில் உள்ள காளியம்மன் கோவிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு யாகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் கழகம் சார்பில் காரப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு டி கே எம் சின்னையா மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருமுருகன் பூண்டியில் உள்ள திரு முருகானந்த சுவாமி கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு எம் ஆனந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். உடுமலை அருகே உள்ள சுந்தர கவுண்டனூர் மதுரை வீரன் கோவிலில் திருப்பூர் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சிவா ஜெயராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் புதுக்கோட்டையில் உள்ள சாந்தாரம்மன், அரியநாச்சியம்மன் கோவில்களில் மகா ருத்ரகால யாக பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர், திரு சுப்பிரமணியன், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வீரகனூர் முருகன் கோவிலில் சேலம் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் திரு இளங்கோவன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 5000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள பிராட்டியம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனையும் நவசக்தி யாகமும் நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சிவா ஜெயராமன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள சிவராமபுரம் சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை மற்றும் மகா ஹோமம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிச்சோலையில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் சுதர்சன யாகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் தாட்கோ தலைவர் திரு கலைச்செல்வன், மாநிலங்களவை உறுப்பினர் திரு அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். உதகை அருகே உள்ள மைனலை மீனாட்சியம்மன் கோவிலில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் இடைக்காட்டில் உள்ள அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. மதுரை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் அழகர் கோவிலில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குழித்துறை கண்டசாஸ்தா கோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் திரு என் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில்
குமாரகோவிலில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பத்மநேரியில் உள்ள ஸ்ரீ உடையார் சாஸ்தா கோவிலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் சிறப்பு யாகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KR பிரபாகரன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.